ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் 12th ஆர்ட்ஸுக்காக செப்பரேட்டாக நம்ம சேனலில் நினச்சி பண்ண வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் சூப்பராக நம்ம வீடியோஸ் போட்டுருக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அக்கௌண்டன்சியில் எல்லா பேருமே சென்டம் எடுக்கணும்னு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 81 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ கண்டிப்பாக நல்லாவே என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன நல்ல விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தவறுதலாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இவங்க பண்ண மிஸ்டேக்கை நாம் என்ன பார்த்தா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட பப்ளிக் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. சரியா? இங்கே 3 பேர் சைன் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஏஇ, சரியா, எஸ்ஓ, அதுக்கப்புறம் சிஇ. இந்த 3 பேர் நம்மளோட பேப்பரை சைன் பண்ணுவாங்க. அதனால் ஏன்னா நிறைய பேர் நம்ம அதாவது அப்படிலாம் கிடையாது, 3 பேர்லாம் நம்ம பண்ண மாட்டாங்க, நம்ம பேப்பரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 3 பேர் நம்ம பேப்பரை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் வைஸ் டோட்டல் வந்து ஒரு பக்கம் போடுவாங்க, பேஜ் வைஸ் டோட்டல் வந்து ஒரு பக்கம் போடுவாங்க. அந்த டைம் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. சரியா? அதனால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இவங்க சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 20 ஒன் வேர்டு நம்ம எழுதணும். சரியா? அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது கொஸ்டின் நம்பரு, ஒன் வேர்டு, ஆன்சர், சாரி, ஆப்ஷன், ஆன்சர், இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு 1 மார்க். அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் வந்து சின்னு போட்டுட்டு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சர் எழுதுவாங்க. ஏதாவது ஒன்று ரைட்டாக இருந்தால் ரைட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தவறுதல் ஆயிரும். அதே மாதிரி இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 20 ஒன்வேடையுமே ஒரே பேஜில் எழுதிட்டாங்க. 20 ஒன்வேடு ரைட்டு, ஆனால் 20 ஒன்வேடுமே ஒரே பேஜில் எழுதியிருக்காங்க. இப்படி நீங்கள் பண்ணணும்னு சரியா அவசியம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 10 ஒன்வேர்டு வந்து ஒரு பேஜில் எழுதினா போதும். ஏன்னா அதாவது பேப்பர் திருத்துறவங்களுக்கு உங்களோட பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா சார் ஈஸியாக இருந்துச்சுன்னா அவங்க பேசாமல் ஈஸியாக நாங்கள் விட்ட மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் 3 மணி நேரம் பேப்பர் எழுதுறீங்க, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருத்த போகிறது 10 நிமிஷத்தில் திருத்தி முடிச்சுடுவாங்க. சரியா? அப்போ உங்கள் பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேச போகுது. நான் நல்லா படிக்கிற பையன் தான், நான் நல்லா தான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேசணும். அதனால் சைக்காலஜிக்கலாக உங்கள் பேப்பர் வந்து திருத்துறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனசில் ஓகே இவன் நல்லா படிக்கிற பையன் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். அதனால் சைக்காலஜிக்கலாக அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக கொஞ்சம் பேப்பர் திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்னச்சு பார்த்தீங்கன்னா எழுதணும். அதுக்கப்புறம் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சப்கெட்டிங் எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்காங்க. சரியா? அதுக்கு கோடு போடணும், அது மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அந்த ஃபார்முலாஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி தனியாக அவங்க பாக்ஸ் போட்டு என்னாச்சு பார்த்தா காட்டியிருக்காங்க. சரியா? அதனால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஃபாலோ பண்ணலாம். 2 மார்க் கொஸ்டின் தானே, அதுக்கு போய் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. சரியா? சூப்பராக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். சரியா? அதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 மார்க் கொஸ்டின்ஸில் அவங்க அதாவது அந்த ஃபார்முலா மட்டும் எப்படி சூப்பராக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்போ உடனே முடிவு பண்ணிடலாம் நம்ம, ஓகே இவங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் போல். அதனால் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதக்கூடிய ஏன் வந்து எல்லா ஸ்டாஃபுமே தெரிஞ்சதை எழுதுன்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். நம்ம வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் பேப்பர் திருத்துறவங்கள்ட்ட. அதனால தான் முன்னாடியே தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்னாச்சு பார்த்தா சூப்பராக வந்து கேப்ஸ் லெட்டர் எழுதிக்காரு. அதே மாதிரி ரொம்ப சிரமப்படாமல் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது
பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம் பாருங்கள், இவங்க ஆரோ மார்க் போட்டு எழுதியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லி ஃபாலோ பண்ணலாம். இதுக்கெலாம் அதிக டைம் வந்து எடுத்துக்காது, சரியா? ஏன்னா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்டன்சியில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சம்மில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னாவே டைம் வந்து போயிடும், சரியா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த தியரி கொஸ்டின்ஸுக்கெலாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதும்போது இந்த மாதிரி ஆரோ மார்க் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், சரியா? அதுவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த அதாவது ஆன்சர்ஸ், சரியா? அதாவது நார்மல் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி ஆன்சர்ஸுக்கு சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இந்த ரஃப் ஒர்க் பண்ணியிருக்காருல, இந்த மாதிரி கஜமுஜா பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல கீழேயே என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது ஒரு கோடு போட்டுட்டு எல்லா பேப்பருக்கு கீழேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கோடு போட்டுட்டு ரஃப் ஒர்க்கை சைடில் நீங்கள் பண்ணாமல் கீழே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கீழ் பிளேஸில் ஒரு கோடு போட்டு பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகக்கூடாது, சரியா? இவர் பண்ண மிஸ்டேக்கு இதுவும் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சம்முக்குள்ளே போய் சேர்ந்து தேவையில்லாமல் நமக்கு மார்க் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம், கீழே வந்து ஒரு கோடு போட்டுட்டு அதில் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கும், சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எல்லா ஆன்சர்ஸுக்குமே இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளியராக என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் நம்ம பிரித்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதையும் சூப்பராக பிரித்து எழுதி அதில் வரக்கூடிய ஆன்சர்ஸு எல்லாத்துக்குமே என்னாச்சு பார்த்தா பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. நீட் அண்ட் கிளியராக என்ன பண்ணியிருக்காரு கடைசி வரைக்குமே. அதனால் இந்த பேப்பர் வந்து சூப்பராக என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இவர் பண்ணியிருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்கெட்டிங்க்கு அழகாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா எல்லாமே நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு, சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.